ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மஞ்சு குக்கிங் ஸ்டைல். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம குழந்தைகளுக்கான மல்டிக்ரெயின் ஹெல்த் மிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது நவதானிய ஹெல்த் மிக்ஸு. ஸோ இது எப்படி நம்ம வீட்டிலேயே செய்யலாம், நம்ம கைப்பட செஞ்சு எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து குழந்தைய 1 இயர்லேருந்து வயசானவங்க வரைக்குமே சாப்பிடலாம். ஸோ தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, சிகப்பு அரிசி 1 கப் எடுத்திருக்கேன், உளுந்து, பாசிப்பருப்பு, மக்காச்சோளம் இல்லை, இது வந்து வெள்ளை சோளம், நீங்கள் கடையில் கேட்டால் தருவாங்க. ஸோ அந்த சோளம் 1/2 கப், திணை, வரகு, உடைச்ச கடலை, அப்புறம் ஜவ்வரிசி அது எல்லாமே 1/2 கப், 15 பாதாம், 15 முந்திரி, ஒரு 10 ஏலக்காய் வாசனைக்காக போட்டிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து பாசிப்பருப்பு, அப்புறம் சிகப்பரிசி, உளுந்து இது எல்லாமே வந்து வாஷ் பண்ணி அரைக்கணும். இதுவே நம்ம பொட்டுக்கடலை, இந்த ஜவ்வரிசியெல்லாம் நம்ம வாஷ் பண்ணோன்னா அது ட்ரை ஆகாது. நம்ம ஹெல்த் மிக்ஸ் அரைக்கும்போது நமக்கு வந்து ஒரு மாதிரி ஈரத்தன்மையோடவே இருக்கும், சீக்கிரம் கெட்டு போயிடும். ஸோ அதனால் நான் அதை வந்து டைரெக்டாகவே ஃப்ரை பண்ணியிருக்கேன். ரொம்பலாம் ஃப்ரை பண்ணணுன்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் மாதிரி கூட வேண்டாம், ஜஸ்ட் அந்த வறுக்கும்போது ஸ்மெல் வந்தாலே போதும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஸோ வறுத்த போட்டாச்சு. இப்போது இந்த அரிசி, மக்காச்சோளம், கருப்பு உளுந்து, பாசிப்பருப்பு இது வந்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணி ஒரு வெள்ளை துணியில் நான் காய வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேனில் காய வச்சாலே போதும், வெயிலில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஈரம் நல்லா காஞ்சிடுச்சு. இதை எடுத்து நம்ம அதே மாதிரி அடுப்பை குறைந்த தீயில் வச்சுட்டு இந்த மாதிரி வறுத்துக்கணும். ஸோ வந்து இதுவுமே ரொம்ப கோல்டன் ப்ரௌன்லாம் ஆகணும்னு கிடையாது, நமக்கு வறுக்கும் போதே நமக்கு மணம் வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இது நல்லா வறுபட்டு இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது கூடயே கொட்டிக்கிறேன். ஸோ இது ரெண்டுமே நல்லா ஆறட்டும். இது ஆறின உடனே நம்ம குவான்டிட்டி நிறைய கிலோ கணக்கில் ரொம்ப ஒரு 5 கிலோ மேலே அரைக்கிறோம் அப்படின்னா நம்ம மில்லில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து 1 கேஜி அளவுக்கு தான் இதோட பவுடர் வரும். ஸோ அந்த அளவுக்கு தான் பண்ணுறதுனால நான் வீட்டில் இருக்க மிக்சியை பயன்படுத்திக்கிறேன். ஸோ இதை வந்து நான் 2 பேட்சாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா, அரைச்ச வாட்டி நல்லா பவுடராக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணியும் யூஸ் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் அரைக்கும் போதே நல்லா அரைச்சிக்கிட்டிங்கன்னா, நம்மலாம் வந்து 1 இயர் ப்ளஸ் குழந்தைங்க தானே, அதனால் இந்த கொஞ்சம் குறைன்னு இருந்தாலுமே பரவாயில்ல, அது வேக வைக்கும்போது நல்லாவே குக் ஆகிடும், பிரச்சனை இல்லை. ஸோ நான் அது 2யுமே அரைச்சிட்டேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கேஜி 253 கிராம் கிடச்சிருக்கு. ஸோ வந்து நம்ம 100 கிராம் ஹெல்த் மிக்ஸ் கடையில் வாங்கினோன்னாலே உங்களுக்கே தெரியும் 200லேருந்து 300 ரூபா ஆகும். ஸோ நம்ம வீட்லேயே இதை அரைக்கும்போது நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். அதே நேரத்தில் நம்ம கைப்பட செஞ்சதுனால நல்லா என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோன்னு நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ ஹெல்த்தியாக நம்ம குழந்தைக்கு செய்யலாம். இதை எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய பேபிக்கு கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் அந்த ஹெல்த் மிக்ஸை போட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி இந்த மாதிரி குக் பண்ணோன்னா இந்த மாதிரி கூழ் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அப்போ இது கூட வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து நாட்டு சக்கரை, வெள்ளை சக்கரை எது வேணாலுமே இனிப்புக்காக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் நான் என் குழந்தைக்கு கொடுப்பேன். சரி, நீங்கள் வந்து பெரியவங்கெல்லாம் குடிக்கிறீங்கன்னா இது கூடவே பால் ஊற்றிக்கலாம், இல்லை இன்னும் நிறைய தண்ணி ஊற்றிக்கிட்டு நம்ம வந்து ஜூஸ்லாம் குடிப்போம் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சி கூட இதை நம்ம கஞ்சியாகவும் குடிக்கலாம். ஸோ இது வந்து குழந்தைக்கு விடுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால நான் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வச்சுருக்கேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்களும் செஞ்சு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.